விட்டுருக்காங்க. நீங்களே படத்தில் பார்க்கலாம். இது முக்கால்வாசி இருக்குது, கால்வாசி மட்டும்தான் தண்ணி ரொப்பாமல் இருக்காங்க. ஸோ அதில் இந்த மாதிரி இது பண்ணிட்ட பிறகு நீங்கள் அசோலா விதைகள் இருந்தால் அதை வந்து இந்த மாதிரி வெடிச்சு விட்டுருங்க. சரிங்களா? மழை நாளில் இதாகிற மாதிரியாக இருந்தால் இந்த சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான கேப் இருக்கும். அதை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மழை நாளில் இந்த மாதிரி தண்ணி வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த கேப் மூலிமா வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த அசோலா இது வந்து பார்த்திங்கன்னா ஆடு, மாடு, கோழி, கால்நடைகள் அனைத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊட்டச்சத்தாக கொடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா புரதச்சத்து அதிகமாக இருக்குதுன்னு அனைவருக்கும் தெரியும். செலவு வந்து பார்த்திங்கன்னா கம்மி. அதாவது முதல்ல நீங்கள் இந்த பெட்டு அமைக்கிறது மட்டும்தான் உங்களுக்கான முதலீடாக இருக்கும். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0 இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இது ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் விதை வந்து நீங்களே கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், கோழி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான நிழல் ஆடுற மாதிரி நீரில் வந்து